ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி ஆர்எஸ் ஃபேமிலி. இன்றைக்கி சாயங்காலம் நம்மளுடைய வேலைகள் வந்து பார்க்கலாம். நான் இன்றைக்கி சமையல் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது நம்ம போய் பார்க்கலாமா என்ன வேலை நடக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். பிளாக்கி வந்து தூங்கிக்கிட்டு இருக்கோம், பார்க்கலாம். இப்போ வந்து இன்னைக்கு காலையில் வந்து சமையல் செஞ்சு பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்துலாம் விட்டு அவங்க சாப்பிடலாம் செஞ்சுட்டாங்க. இப்போ சாயங்காலம் மணி 5 மணி ஆகிருக்கும். 5 மணி தாண்டி தான் அவங்க வருவாங்களாம். இந்த வருங்க மணி 5:30 கிட்ட ஆயிடுச்சு. இப்போ வேலை நடக்கு என்ன அப்படின்னா, திடீர்னு சரி ஒரு டூருக்கு போகலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணோம். எங்கே அப்படின்னா வேளாங்கண்ணிக்கு போகலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணோம். அதுக்கு வந்து கொஞ்சம் சமையல் வேலை வந்து நடக்குது. திடீர்னு தான் நினச்சோம், சரி நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலாம், கொஞ்ச நாள் ஆச்சுல்ல, அதனால் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு சமையல் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த பக்கம் அடுப்பில் சாதம் வந்து வச்சுருக்கேன். அதை வந்து கொதித்து நல்லா வெந்துடுச்சு. எனக்கு கொஞ்சம் நேரம் வெந்தால் போதும், தெரியுதா. அடுத்ததில் தண்ணி தான் வச்சுருந்தேன். இந்த பக்கம் வந்து கொஞ்சம் துவையல் வந்து வறுத்து வச்சுருக்கேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, புளியாதரை கிண்டணும். அதுக்கு வந்து துவையல் வந்து இந்த இது தான் நான் வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கல, நல்லா பூ போல் இருக்கும். அதனால் அதையும் வச்சுருக்கேன். இந்த சைடில் வந்து இட்லி பொடி வந்து அதையும் திரித்து வச்சுருக்கேன், அதையும் இருக்குது. அப்போ இட்லி பொடியும் தேங்காயும் கொண்டு போனால் போதும். மறுபடியும் டிஃபன் என்னது அப்படின்னா இந்த இட்லி அவிக்கலாம் அப்படின்ட்டு மாவு வந்து ஆட்டி வச்சுருக்கேன். இந்த இட்லி அவிக்கணும். மறுபடியும் என்னதெல்லாம் செஞ்சுருக்கேன் அப்படின்னு பார்த்துருவோமா. இந்த பக்கம் வந்து துவையெல்லாம் பொடியாக இருக்கா. துவையல் வந்து புளியாதரைக்கும், பொடி வந்து நம்ம இட்லிக்கும். இட்லி வந்து அவிக்கணும். இந்த சைடில் வந்து தக்காளி சட்னி வைக்கிறதுக்காக கொஞ்சம் வத்தல், மறுபடியும் வெங்காயம் தக்காளி எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கேன். மல்லி இலை கருவேப்பிலெல்லாம் போட்டாச்சு. அது நல்லா வதங்கி வரட்டும். உப்புலாம் போட்டாச்சு. அது நல்லா வதங்கட்டும். அது நல்லா வச்சுருக்கேன். இந்த சைடில் வந்து கேசரி வந்து கிண்டிட்டேன், அதான் இருக்குது. என்ன கேசரி கொண்டு போயிடலாமா. மறுபடியும் இந்த சைடில் வந்து மீன் ஊறுகாய் இருக்குது. இது வந்து புளியோதரைக்கு தான். இந்த பாருங்கள், சூப்பராக வந்துட்டா. மீன் ஊறுகாய் வச்சுருக்கேன், அதான் இருக்குது. அதுக்கு பிறகு இந்த சைடில் கொஞ்சோண்டு அப்பளம் வந்து பொரிச்சு வச்சுருக்கேன், அதான் இருக்குது தக்காவில். அவ்வளோதான். என்னை வந்து இட்லி வைக்கணும், சட்னி வைக்கணும். என்ன ஒரு மல்லி துவையல் வந்து சாலம் கேட்டிருக்கான். இட்லிக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லி என்னை சொன்னோம். அதனால் மல்லியும் துவையல் பண்ணி அதையும் வைக்கணும். இதெல்லாம் வேலை முடிஞ்சிடுச்சு. தேங்காய் வந்து திருவினது அங்கே துவையலுக்கு அரைச்சி வச்சுட்டேன். என்ன வந்து கொஞ்சம் மல்லி துவையல் கத்தியில் அரைக்கணும். அரைச்சிட்டு புளியை கரைச்சி புளியோதரையும் கிண்டணும். அவ்வளோதான். கிண்டிட்டு அவங்க வந்து சொன்னாங்க, சரி நம்ம ரொம்ப நாள் ஆச்சுன்னா இப்போ வெளியில் போயிட்டு வருவோம். நாங்கள் இன்னும் பசங்க வருவாங்க, வந்தோடனே அதனால் நாங்கள் கிளம்ப வேண்டியதும். கிளம்புனா நைட்டில் தான் கிளம்புவோம். அதுக்கு வந்து இதெல்லாம் வேலையெல்லாம் முடிச்சு வச்சிடலாம் பார்த்தீங்களா. அதனால தான் கிச்சன்லாம் ரொம்ப இதாக இருக்குது பார்த்தீங்களா. டைனிங் டேபிளில் எவ்வளோ பொருள் இருக்குது பாருங்கள். ஏன்னா அவ்வளோத்தையும் நான் க்ளீன் பண்ணிவிட்டு, கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். நேற்றே துணியெலாம் துவைச்சி போட்டுட்டேன். அதனால் துணிலாம் வெளியில் கிடக்குன்னு அதெல்லாம் எடுத்து வீட்டுக்குள்ளே போட்டுட்டு அதுக்கு பிறகு தான் போகணும். கவுண்டர் டாப்பில் நிறைய பாத்திரங்கள் இருக்குது. இது அவ்வளோத்தையுமே என்ன கழுவணும். பார்க்கலாம் ஒவ்வொரு வேலையாக என்ன செய்யணும். இந்த புளி வந்து ஊற போடணும். அப்படியே நம்ம பார்க்கலாம். நான் வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கு பிறகு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் என்னென்ன சமையல் வேலை முடிஞ்சிருக்கு, நான் எப்படி வச்சுருக்கேன், எதெல்லாம் கொண்டுட்டு போகலாம், டூருக்கு போனால் கெட்டு போகாமல் இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். கிச்சனில் சமையல் வேலை வந்து முடிஞ்சிடுச்சு. அதுக்கு என்ன பாத்திரங்கள்லாம் கழுவணும், என்ன வேலைகள் இருக்குது. நம்ம பார்க்கலாமா என்னென்ன வேலையெல்லாம் நம்ம முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாமா. அடுப்பில் தானே சாதம் வச்சுருந்தேன்ல, அதனால் வேலையெல்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சு. பார்க்கலாம். இந்த சைடில் வந்து இட்லி பொடி இருக்குது, மாதிரி தக்காளி சட்னி இருக்குது. இட்லி பொடிக்கு வந்து தேங்காய் எண்ணெய் வச்சுருக்கேன். இதில் வந்து மல்லி துவையல் அரைச்சி வச்சுருக்கேன். இதை வந்து தேங்காய் துவையல், அதை நல்லா வறுத்து பூ போல் ஆக்கி இதாக இருக்குது பார்த்தீங்களா, எப்படி இருக்கும், அதை ஆக்கி வச்சுருக்கேன். இதில் வந்து மீன் ஊறுகாய் வந்து வச்சுருக்கேன். அதில் கேசரி இருக்குது. இது எவ்வளோ இருக்கா. இதில் வந்து கொஞ்சம் மாங்காய் ஊறுகாய் இருக்குது. இதில் உப்பு இருக்குது. இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். மறுபடியும் இட்லியை வந்து வச்சுட்டேன். நம்ம அதை பார்த்துருவோம். டைனிங் டேபிளில் இருந்தது கொஞ்சம் எல்லாத்தையுமே ஒதுக்கியிருக்கேன். அதில் வந்து சக்கைக்கொட்டை இருக்குது. அது வந்து என்ன விரித்து காய தானே போடணும், அதனால் வச்சுருக்கேன். மறுபடி பை இருக்குது. இதில் வந்து இட்லி வந்து வச்சுட்டேன். அதனால் இட்லி இருக்குது. இட்லிக்கு தான் அந்த சட்னி எல்லாமே வச்சுருக்கேன். இதில் வந்து புளியோதரை இருக்குது. இதுக்கு வந்து அந்த மீன் ஊறுகாய், மறுபடி துவையல் எல்லாமே இருக்கா, அதெல்லாம் இருக்குது. 2 நேரத்துக்கு தான். இப்போ காலையிலைக்கும் ஒரு மதியத்துக்கும் நைட்டு வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கோம். ஏன்னா அங்கே வந்து வேலை பார்க்கணும். கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டு தான் வைக்கிற போகணும்.
பானையில் உள்ள கொஞ்சம் கஞ்செல்லாம் எடுத்து ஊற்றி வச்சாச்சு. இதில் கொஞ்சம் சாதம் இருக்குது, இப்போ பசங்க சாப்பிட்ருவாங்க. மறுபடியும் மாவை வந்து கொஞ்சம் மாவு மீதி இருந்து அதை அந்த இதில் ஊற்றிட்டேன் குத்துப்பணியில். அதையும் தூக்கி வைக்கணும். புளியோதரை வந்து கிண்டுனால அதில் கொஞ்சம் இருக்குது. நம்ம பிளாக்கிக்கு புளியோதரை வச்சுட்டு போகணும். அதுக்கு பிறகு இதில் வந்து வெறும் தண்ணி ஊற்றி தான் சும்மா போட்டிருக்கேன். சாதம்லாம் தீர்ந்துடுச்சு. கொஞ்சோண்டு அதில் அந்த கீழே அடி பிடிச்சிருக்கோம்ல, அது மட்டும்தான் இருக்குது, வச்சுருக்கேன். இதில் எல்லாமே இல்லை, இதெல்லாம் கழுவணும். இதில் வந்து புளி கரைச்ச அந்த இதெல்லாம் இருக்குது. அடுப்பெல்லாம் இப்படி தான் இருக்குது. நம்ம எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வைக்கணும். டீ இருக்குது, அதில் எல்லாமே எடுத்து வச்சு வைக்க வேண்டியதுதான். அவ்வளோதான். நான் இதை அவ்வளோத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம். நாங்கள் நைட்டில் கிளம்புனோமா, காலையிலே நாங்கள் வேளாங்கண்ணிக்கு வந்து சேர்ந்துட்டோம். சரி, எடுத்ததும் அந்தளவு கடற்கரையில் போய் கால் நினச்சிட்டு வரலாம் அப்படின்ட்டு தான் வந்தோம். எங்களை மாரி நிறைய பேரும் வந்திருந்தாங்க. இங்கே வந்து நாங்கள் பார்த்ததில் கருங்கல் அவ்வளோ போட்டு அடுக்கி வச்சுருக்குறாங்க. டாரஸ்லாம் நின்றுச்சு, கிட்டாச்செலாம் வேலை செஞ்சிச்சு. அதனால சரி, நம்மளால் காலெலாம் நினைக்க முடியாது. அதனால் நின்று கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அந்த கரையோரம் அப்படி நின்று பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு தான் அப்புறம் வந்தோம். நிறைய கடைகள் இருந்து கொஞ்சம் இப்போ நல்லா அந்த கடற்கரை ஓரம் வரைக்கும் வந்துட்டு கடையெல்லாம் அதெல்லாம் அப்படி பார்த்துட்டு அங்கே வந்தோம். வந்து நல்லா ப்ரேயர் பண்ணோம். ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்புறம் இதில் ஒரு புறா வந்துக்கிட்டு இருந்து அதுக்கு கொஞ்சம் கடலெல்லாம் போட்டோம். அது வந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் இரவு ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ரூமுக்கு வந்தோம். நாங்கள் ஒரு ரூம் எடுத்திருந்தோம். அந்த ரூமுக்கு முன்னாடி இவ்வளோ சாதனங்கள் இருந்தது. எல்லாருமே ஒரு ஃபேமிலி வந்திருக்கு, ஒரு ஃபேமிலி இல்லை, ஒரு 10 ஃபேமிலி வந்திருந்தாங்க. அவங்க எல்லோரும் சமையல் பண்ணி சாப்பிட்றதுக்காக எல்லா ஜாமான்களும் கொண்டுட்டு வந்திருந்தாங்க. தண்ணியிலேருந்து அடுப்பில் எல்லா சாதனமும் சகல ஜாமானும் எல்லாமே இருந்துச்சு. எல்லாமே அவங்க கொண்டுட்டு வந்திருந்தாங்க. இருந்தாலும் அதையும் பார்த்துட்டு அவங்க சோறு பையன் சாப்பிட போகிறாங்க, அதனால் அப்படி வந்திருந்தாங்க. நாங்கள் எடுத்த ரூம் வந்து இதுதான். அந்த ரூமோட வாடகை வந்து 650 ரூபா. ஒரு லெட்டின் பாத்ரூம் உண்டு, மறுபடியும் ஒரு பெட்ரூம். போதும்ல நம்மளுக்கு 3 நேரம் சாப்பிட்றதுக்கும். அதாவது காலையிலே வந்தோடனே நம்ம தங்கி சாப்பிடுவோம், அப்புறம் மத்தியானம் சாப்பிடுவோம், நைட்டுக்கு சாப்பிடுவோம், மாதிரி துணியெலாம் மாற்றிக்கிடுவோம். பசங்க குளிச்சுட்டு துணியெல்லாம் போட்டுக்கிடுவாங்க. அதனால சரி இருக்கட்டும்னு இந்த ரூம்பை எடுத்தோம். நாங்கள் மதியானம் லஞ்ச்லாம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் நைட்லேயும் லஞ்செலாம் இந்த சாதம் தான் இருந்தது, அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் அந்தால வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா நைட்டில் கிளம்புனா காலையில் போய் தான் சேர முடியும். அதனால் சரி, நைட்டில் ரொம்ப லேட்டாக தான் நாங்கள் கிளம்புனோம். 10 மணி போல் தான். சரி, 10 மணிக்கு மேலேயே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அந்தளவு கிளம்புனோம். வண்டி ஓட்டுறது என் தம்பி தான் வண்டி ஓட்டுவோம், அதனால் பிரச்சனை இல்லை. அதனால் சரி, நம்ம அப்போ போயிடுவோம் அப்படின்ட்டு அந்தளவு கிளம்பிட்டோம். பசங்களாம் நல்லா சுற்றி பார்த்தாங்க. அதாவது ஃப்ரீயாக இருந்தது. ஏன்னா மற்ற நேரம் அப்படின்னா கொஞ்சம் கூட்டங்களாக இருக்கும். இந்த தடவை கூட்டங்கள்லாம் அப்படி இல்லை. நல்லா ஃப்ரீயாக நல்லா சுற்றி பார்த்து ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டு அப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் வேளாங்கண்ணிக்கு போயிட்டு வந்துட்டோம். வந்த பிறகு இப்படி தான் இருக்குது கிச்சன். நான் வந்து எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு தான் போனேன். அதுக்கு இப்போ வந்து கொஞ்சம் டீ போட்டு குடித்தாச்சு. இதில் வந்து இதெல்லாம் நான் கொண்டுட்டு போனேன். ஒரு 3 பாட்டில் ஜிஞ்சரம், 1 பாட்டில் நன்னாரியும், மறுபடியும் இதில் ஓம வாட்டர் இருக்குது, அதுவும் கொண்டு போனேன். எலுமிச்சப்பழமும் இருக்குது, மாதிரி கொஞ்சம் சப்ஜா சீட் கொண்டு போயிருந்தேன், அதெல்லாம் அதில் இருக்குது. அங்கே போய் இது யாருமே குடிக்கலை, தேவையும் படலை. இது இவ்வளோ கொண்டு போனேன்னா அதுக்கப்புறம் வந்து சாப்பாடெலாம் கொண்டு போனோம்னா இவ்வளோ சாதம் வந்து மீதியாக இருக்குது. முந்திலாம் யாராவது சாப்பாடு இதுமாங்க, இப்போ வந்து நம்ம ரூமுக்கிட்டலாம் யாருமே வரமாட்டாங்க. அவங்கவுங்க சமையல் பண்ணி சாப்பிட்றதுனால தேவைப்படாது. இதில் வந்து மல்லி துவையல் இருக்குது, கெட்டு போகலை, நல்லா அழகாக இருக்குது. காலையில் போட்டால் டீயில் இவ்வளோ இருக்குது. மறுபடியும் நான் வந்து துவையல் வந்து தேங்காய் வந்து வறுத்து வச்சுருக்கேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இருக்குது பார்த்தீங்களா. இந்த துவையலும் அப்படியே இருக்குது, நல்லா பூ போல். மாதிரி காலையில் நேற்று முந்தானத்து நைட்டில் வச்ச இட்லியுமே அப்படியே இருக்குது, சூப்பராக இருந்தது. மறுபடி தக்காளி சட்னியெலாம் தீர்ந்துடுச்சு. இதில் வந்து இது வந்து மிக்ஸி ஜாரில் வந்து அரைச்சி வச்சுருந்தது. நைட்டில் சாப்பிட்றதுக்கு கொஞ்சோண்டு எடுத்து வச்சு வச்சுருந்தேன், அதை அவங்க சாப்பிடலை. அதெல்லாம் எடுத்து இப்போ போட்டிருக்கேன். மறுபடியும் கேசரி கொண்டு போனேன், அதெல்லாம் தீர்ந்துடுச்சு. இது வந்து வெளியில் நம்ம பிளாக்கிக்கு சாதம் வச்சுருந்தேன், ஒவ்வொரு பாத்திரத்தில் வச்சுருந்தேன். அந்த பாத்திரங்கள் அதில் இருக்குது. இன்னும் அதை அவ்வளோத்தையும் எடுத்து கழுவி எடுக்கணும். இதில் வந்து மாங்காய் ஊறுகாய் கொஞ்சோண்டு தான் இருக்குது, அதுவும் கெட்டு போகாது, அப்படியே இருக்குதா. இதில் வந்து மல்லி துவையல் நைட்டில் வச்சுருந்தேன், அந்த மல்லி துவையல் தான், அதுவும் அதில் தான் இருக்குது. கண்டட்டாப் எல்லாத்தையுமே கழுவிருந்தேன். இப்போ தான் கொண்டு வந்து எல்லாத்தையுமே வச்சேன், பாத்திரத்தெல்லாம் போட்டிருக்கேன்.
இனிமேல் இது அவ்வளோத்தையும் எதுங்கணும். மறுபடியும் இது போக நான் என்னதெல்லாம் கொண்டு போனேன் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஏன்னா எனக்கு வந்து ஒரு நாளுக்கு தான் காலையில் இட்லி, மதியானம் புளியோதரை, நைட்லேயும் புளியோதரையும் இட்லியும் வச்சு சாப்பிட்டுக்கலான்ட்டு தான் போனது. அதுக்கு பிறகு நாங்கள் வந்து துணிலாம் கொண்டு போனோம். துணியெல்லாம் பேக்கில் ஒவ்வொரு பேக்கில் வச்சு எப்படி கொண்டு போனோம், தண்ணி பாட்டில் எல்லாம் கொண்டு போனோம். எல்லாமே எடுத்தாச்சு. எனக்கு ஒரு பேக் மட்டும்தான் இதுங்கணும். துணியெல்லாம் எடுத்து எல்லாமே வெளியில் போட்டாச்சு. அப்படியே இருக்குது. எனக்கு துணி துவைக்கணும்ல, அதனால் மறுபடியும் கொஞ்சம் டேப்லெட் அதெல்லாம் கொண்டு போயிருந்தேன். பார்க்கலாம். இது ஒன்று வச்சுருந்தோம். ஏன்னா பசங்க இருக்காங்களா, அதனால நம்ம எந்த நேரமும் கொஞ்சம் சேஃபாக இருக்கணுங்கிறதுக்காக. அடுத்து அவங்களுக்கு ஹேர் பின், ஊக்கு, யூபின் அவங்களுக்கு தேவையானது கொண்டு போனாங்க. அதுக்கு பிறகு இது தான் கொண்டு போனேன், காய்ச்சல் மாத்திரை, தலைவலி மாத்திரை, மறுபடியும் அவங்களுக்கு க்ரீமு, அதாவது அந்த புண்ணுக்குள்ள க்ரீமு, மறுபடியும் அவங்களுக்கு தேவையான க்ரீம், மறுபடியும் தலைவலி தைலம், விக்ஸ் டப்பா, சளி மாத்திரை, வாந்தி மாத்திரை எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன். இவங்களுக்கு 2-3 நாளைக்கு ஃபீவரில் அதுக்குள்ளே டேப்லெட் எல்லாமே இதில் இருந்தது. இது அவ்வளோத்தையும் எடுத்துக்கிட்டு போயிருந்தேன். ஏன்னா நம்மளுக்கு இதெல்லாம் கண்டிப்பாக தேவை, அதனால் அதை எடுத்துகிட்டு போயிருந்தேன். வரச்சில் வாங்கிட்டு வந்தது என்னதுன்னா அந்த அல்வா வாங்கினோம். இது வந்து 100 ரூபா, ஒரு டப்பா 100 ரூபான்ட்டு அதையும் வாங்கிட்டு, இது வந்து 100 ரூபா தேங்காய் பர்பி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பர்பி அதெல்லாம் வாங்கினேன். அவர் நம்ம தள்ளுவண்டியில் வச்சுக்கிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் அவங்கக்கிட்டே அதையும் வாங்கிக்கிட்டு அதெல்லாம் வந்தோம். இவ்வளோ தான் நான் இது என்னது மறுபடியும் துணி தான், ட்ரெஸ் தான் கொண்டு போனேன். ஒரு நாளைக்கு தான். அவ்வளோ துணி அங்கேயும் இங்கேயும் அப்படி இப்படி தான் இருக்குது. அதனால தான் நான் ரொம்ப எடுக்கலை. நம்ம வந்து எல்லாமே துணி துவைக்கணும், வீட்டெல்லாம் தூக்கணும், வீடெலாம் அப்படி இப்படி கிடக்கு. நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு, பசங்க வந்து இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகலை. என்னை வந்ததே காலையிலேயே அவங்களாம் கிளம்பி போகிறதுக்கு அவங்களுக்கு கஷ்டமாயிடுச்சு. நேற்று ஃபுல்லாக ஒரே நடை. சர்ச்சில் நல்லா பசங்க போய் நடந்து நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு வந்தாங்க. அதனால் பரவாயில்ல. தண்ணி பாட்டில்லாம் அதில் இருக்குது. அவ்வளோதான். மறுபடியும் நம்ம தண்ணி கேன் கொண்டு போனோம், அது வந்து வெளியில் இருக்குது. ஒரு பாட்டில் தண்ணி கேனும் கொண்டு போனோம். அதுதான் இதில் இருக்குது. பெர்லின் எல்லாருமே இப்போ முழிச்சாச்சு. கேன் வந்து இந்த இருக்குது பார்த்தீங்களா, தண்ணி கேன் அதில் இருக்குது. அவ்வளோதான். இப்படி தான் வேலை வந்து நடந்தது. சாலம் வந்தாச்சு, எந்திரிச்சாச்சு. எல்லாத்துக்குமே ரொம்ப டயர்டாகிடுச்சு. அதனால் அவங்க இதுனாங்க, இனிமேல் நம்ம சாதம்லாம் வைக்கணும். நான் என்னோடய வேலைகளை பார்ப்பேன். இந்த விளாக் வந்து இவ்வளோ தான். இந்த மணி ஆயிடுச்சு, சர்ச்சிலேருந்து இது போட்டாச்சு. நம்ம அடுத்த விளாக்கில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.